ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ தங்க மேல் இருந்து வந்த தேவையில்லாத குற்றம் குறைகள் பழி பாவங்கள் விளக்கப்படும். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் செவ்வாய் சுக்கிரன், புத ஆதித்ய யோகம், புத மங்கள யோகம், ஆதித்ய மங்கள யோகம், பலவிதமான யோகங்களோடு இருக்குது. அசையாத சொத்துக்கள், கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு வந்தாச்சு. 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். விவாகரத்தே ஆகியிருந்தாலும் மீண்டும் சேரலாம். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு பார்த்தோம்னா ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டினேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026ஆவது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வைத்துட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது? 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்களில் இருந்தீங்க. அதிலிருந்து இந்த ஆண்டு நாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, நன்மைகள் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்துன்றோம். 2026 அப்படிங்கிறது மிகச்சிறப்பானது, ஒரு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையுது. சிம்மராசி அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே ஒரு நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், தலைமை பொறுப்பு, அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள், முன்கோபங்கள் அதிகமாக இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நேர்மையாக இருக்கணும். இந்த மாதிரி 10 பேர் இருந்தால் நீங்கள் தான் அங்கே லீடர்ஷிப்பாக இருக்கிறது.
ஏன்னா சூரியன் நவக்கிரகத்துக்கு அதிதேவதை சூரியன், சூரியனுடைய ராசி சிம்மம். இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவங்க எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு, சொல்லிக் கொடுக்கக்கூடியது, கரெக்டாக இருக்கிறது, இப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026 கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தால், ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ தங்க மேல் இருந்து வந்த தேவையில்லாத குற்றம் குறைகள் பழி பாவங்கள் விளக்கப்படும். தேவையில்லாத கரை அப்படிங்கிறது, நீங்கள் நல்லவர்கள் தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணமேரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்களுக்கு கல்லுன்னு தெரியுன்றதெல்லாம் அந்த காலத்து பழமொழி. அப்போது நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள், தோற்றங்கள், பேச்சுக்கள், எண்ணங்களை வைத்து நாம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்போம். அப்பேற்பட்டு நம்ம மேலே இருந்து வந்த இந்த குற்றங்கள் குறைகள் விலகப்பட்டு நம்மளுடைய உண்மையான நேர்மையான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிய வரும். எப்பன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் மிக மிக நன்மைகளை கொடுக்கும். இறை வழிபாடுகளில் எண்ணங்கம் மேலும், கோவில் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு, ஆலய நிர்வாகம் பண்ணுறது, ஆலயம் கட்டுதல், ஆலயத்திற்கு பயணங்கள் செல்வது, ஆன்மீகத்தில் நாட்டம், தியானம், தபம், ஜபம், யோகம் இதெல்லாம் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னா சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, கேளிக்கைத்துறை, விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை தரும். தங்கள் மேல் இருந்து வந்த சட்ட ரீதியான நீதிமன்ற வழக்கு வியாஜ்யங்கள் வெற்றியை கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திடீர் வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு கிடைக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்க 2026 திடீர்னு எதிர்பார்க்காமல் அந்நிய தேச பயணம் மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும், வேண்டாம்னாலும் திருமணம் நடக்கும். 2026 ஆரம்பத்தில் கல்யாணம் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் நடக்கும். விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வீட்டில் பெரியவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டிற்கு தேவையான பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், என்னென்ன பொருட்கள் தேவையோ, அழகு சாதன பொருட்கள், மின் சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புதன், செவ்வாய், சுக்கிரன், புத ஆதித்ய யோகம், புத மங்கள யோகம், ஆதித்ய மங்கள யோகம், பலவிதமான யோகங்களோடு இருக்குது. அசையாத சொத்துக்கள், கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு வந்தாச்சு. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் ராசிநாதன் ஆட்சி பலம், செவ்வாய் மனைகாரகன், வீடுகாரகன், அங்கேயே சூரியனோடு சேர்ந்து இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், தாப்பனார் வழி சொத்துக்கள் லாபம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நிலபுலன்கள் வாங்கி போடுவது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணுறவர்கள், ரியல் எஸ்டேட், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதே மாதிரி நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. புதனும் அதில் இருக்கிறதுனால கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், இந்த மாதிரி அகாடமி, பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள், பயிற்று வைக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பெயர் வாங்கலாம், நன்மைகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். விவாகரத்தே ஆகியிருந்தாலும் மீண்டும் சேரலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், வாகன விபத்து அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்துடணும். இந்த பதிவை கேட்டோடனே சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்திங்கன்னா தெளிவு கிடைக்கும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது. நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த எலக்ட்ரானிக், மின்வாரியம், மின்சாதன பொருட்கள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மராசின்னு எடுத்துட்டால் 2026 இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணலாம். முதலீடுகள் மூலம் லாபங்களை பெறலாம். ஒரு 95% நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற நிலவரங்கள், பயிற்சிகளை வச்சு பார்க்கும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த சிம்மராசினியர்கள் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானை வணங்கணும். அன்பார்ந்த நேயர்களே,
நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9 அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தனை ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தனை கையில் அடிபடலாம், ஒருத்தனை கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.